மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அந்த குறிப்பினை உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலும் குடிநீரை பொறுத்தவரையில் நம்முடைய கீழ்ப்பாக்கம் நீரேற்று நிலையத்திலிருந்து ராயபுரம் நீரேற்று நிலையத்திற்கு 25 MLD குடிநீர் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அங்கே 17 MLD நீர் மாத்திரமே இதுவரை பெறப்பட்டு ராயபுரம் பகுதி தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் தொகை கணக்கை கருத்தில் கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த 17 MLD நீர் போதுமானதாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு 25 MLD நீரை நம்மளுக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாள் ஒன்றுக்கு 900 MLD அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1040 MLD கொடுக்குற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். குடிநீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்த குடிநீருடைய கொள்ளளவு 13.22 TMC இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதியில் 15.56 இருப்பு என்று எடுத்து பார்த்தால் 10 TMC 11 TMC தான் இருந்தது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 6.5 TMC கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். பொள்ளாச்சி ஜெயராமன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிய, உங்க பேரை சொன்ன கூட கவனிக்கல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மிக முக்கியமான கோரிக்கை. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஏற்கனவே 54 கோடி ரூபாயிலே கணக்கம்பாளையம் கூட்டுக்குடிநீர் திட்டம், பூலாங்கனர் கூட்டுக்குடிநீர் திட்டம், மடத்துக்குளம் பேரூராட்சி மற்றும் ஊராட்சியில் அடங்கிய கூட்டுக்குடிநீர் திட்டம் 3 கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை முறையாக குடிநீர் விநியோகம் இல்லாததால் உடுமலை நகராட்சியில் 8 MLD இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12 MLD வரைக்கும் எடுக்கலாம். அது அருகில் உள்ள ஊராட்சிகளை நகராட்சியோடு எது தேவைப்படுமோ அந்த பகுதிகளை இணைத்து அந்தந்த நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அதே போல அந்த மடத்துக்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான துணை கேள்வி ஒரு வரியில முக்கியமான கேள்விங்க, முக்கியமான புரிஞ்சுக்கிடுவாங்க. குழாய் புதுப்பிக்கும் பணியை மீண்டும் கூடுதல் நிதி ஒதுக்கி முறையாக மடத்துக்குளம் தொகுதி முழுவதும் குடிநீர் வரும் வகையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி ஏற்பாடு செய்வார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டமாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக நிதியை தந்து திருப்பூர் மாவட்டத்தில் 110 MLD உள்ள புதிய கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி மக்களுக்கு பயன்பாட்டு வருகிறது. கோவையில் பில்லூர் 1, 2, 3 என்ற திட்டம் 3வது திட்டத்தை தொடங்கி இப்போது கோவை மாநகரில் 300 MLD கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது. அன்றைக்கே முதலமைச்சர் என்ன சொன்னார்னு சொன்னால், கோவையில் அதிகமாக தண்ணீர் இருக்கிற காரணத்தால் மற்ற நகரங்களுக்கு அதை விரிவுபடுத்தி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மடத்துக்குளத்தை பொறுத்தளவு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற குழாய்கள் சரியாக இதுவரை பதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். உரிய முறையில் எங்கள் துறையின் செயலாளரும் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அதை உரிய முறையில் ஆய்வு செய்து விரைவாக அங்கே குடிநீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஒன்று. 2வது, இதில் நகரம் என்று இல்லை, கிராமம் என்று இல்லை. கிராமமாக இருந்தாலும் அந்த பகுதிக்குள்ள குடிநீர் வழங்குவதற்கு எல்லாம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே உடுமலை பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு அந்த தண்ணீர் கொடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்படும், அதை செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு 83 அமைந்துள்ள மாதனகுப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வார்டு 79, 81, 82, 86 பகுதிகளில் சுமார் 400 தெருக்களுக்கு மேல் பாதாள சாக்கடை கட்டமைப்பு வசதிகள் அமைத்து கொடுக்க கடந்த நிதியாண்டில் சுமார் 136 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு
நிதி ஒதுக்கப்படாத காரணத்தால் பணிகள் தொடங்கப்படாத நிலையிலே உள்ளது. கேட்காமலே கொடுக்கின்ற மக்களின் முதல்வின் நல்லாட்சியில் இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கி பணிகள் விரைவில் நடைபெறுமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஆண்டு அது அறிவித்திருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு ஆணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் டெண்டர் விடப்பட்டு நிதி நிலைக்கேற்ப கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. நிதிக்கு நிலைக்கேற்ப அந்த பணிகள் தொடங்கப்படும். எனவே விரைவாக அம்பத்தூர் பகுதியில் அந்த திட்டம் தொடங்குவதற்கு உரிய முறையில் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதியை பெற்று திட்டம் தொடங்கலாம். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.